கைஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து மேடம் வந்து சிஏ சாரதா மேம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஜிஎஸ்டிஆர் உடைய 9ல இருக்க உங்களுக்கு தியரிட்டிக்கல் போர்ஷனையும் அதுக்கப்புறம் வந்து டேபிள் வைஸாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்னென்னலாம் பண்ணால் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கை நல்லாவே கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இப்போ மேம் வந்திருக்காங்க. இவங்க வந்து சிஎம்ஏ லக்ஷ்மி மேம். இவங்க நிறைய ஜிஎஸ்டிஆர் 9லேயும் 9சிலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 9சிக்கு ஒரு 7 நாள் என்னுடைய போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸஸை நம்ம வந்து 7 நாள் கொடுக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எதனால் அப்படின்னா, இது வந்து ஒரு நாள் 2 நாள் மற்றவங்க எல்லாரும் கொடுக்குற மாதிரி இது இருக்கக்கூடாது. நம்மளுடைய கிளாஸஸ் வந்து மற்றவங்களோட ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும். டிஃப்ரெண்ட்னா ஜஸ்ட் அவங்க தியரிட்டிக்கல் போர்ஷனோட இல்லை அவங்க அந்த டேபிள் எக்ஸ்பிளனேஷனோட முடியக்கூடாது. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்த சொல்லி தரணும். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய கிளாஸஸ் வரவங்க வந்து அக்கௌண்டன்ட் வரீங்க, டேக்ஸ் கன்சல்டன்ட் வரீங்க, பிஸ்னஸ் பீப்புள் வரீங்க. ஸோ இது மாதிரி நிறைய மல்டிபிள் பீப்புள் வரும்போது இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து லைவாக நிறைய விஷயத்த சொன்னாதான் புரியும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும்னு சொன்னாலே புரியும். நேத்து மேடம் நடத்துறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எல்லாருமே நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஃப்ரம் பிகினருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா போய் ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னா அங்கதான் ஸ்ட்ரகிள் வரும். அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து ரொம்ப டீட்டெயிலா எண்டு கிளாஸ் முடியும் போது நீங்க எல்லாமே வந்து 9 9ல நீங்களா இண்டிபெண்டா பண்ண வைக்கிறதுக்கான மேக்சிமம் ஸ்டெப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு தொடக்கம் தான் இது. அப்படி நம்ம வந்து தேடி தேடி பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டியை 7 நாள் யாருமே கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கல. 7 நாள் வந்து 7 நாளா? இல்ல சார், அவ்வளோ நாள்லாம் பண்ண முடியாது. ஒரு நாள் 1 ஹவர் 2 ஹவர் செக்ஷன். இதுக்கு எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. நிறைய ஃபேக்கல்ட்டி 9 9க்கு 1 டே 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஓகே அக்ரி. பட் ஆனால் கண்டினியூவா இது மாதிரி கொடுக்கணும். இது மாதிரி ப்ராசஸ் எனக்கு வந்து இப்படி ஃபர்ஸ்ட் தியரியை முடிக்கணும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அதுக்கப்புறம் அப்படியே 1 பை 1 9 9C வந்து டீட்டெயிலாக ரொம்ப ஸ்மால் வால்யூம் அதுக்கப்புறம் பிக்கர் வால்யூம் இப்படிலாம் வந்து நான் சொல்லும்போது அது கேட்கும் போதே நிறைய பேரால இல்ல இது நம்மளால முடியாது அப்படின்னு பேக் வந்துருவாங்க. அது மாதிரி நான் கேட்கும்போது அப்படி நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். அப்படி இருக்கும்போதே இல்லை இது வந்து யாராவது ஒருத்தவங்க இதுக்கு சூட் ஆகுமான்னு பார்க்கும்போது தான் நம்ம வடிவேல் சார். சார் வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க சார் வாங்க. ஸோ அப்போதான் வந்து சாருக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. சாருக்கு எனக்கு வந்து ஒரு 2 இயர் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. சாரு எப்படி இன்ட்ரோ எங்களான்னா, நான் வந்து சார்கிட்ட கிளாஸ் போன கத்துக்கிறதுக்காக வந்து சாருக்கிட்ட போனேன். அப்போ வந்து எனக்கு இன்ட்ரோ ஆனார் சார். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் சார் கூட நிறைய இன்ட்ராக்ட். அதுக்கப்புறம் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு வந்து இது மாதிரி 9சிக்கு எனக்கு இது மாதிரி லைவா வந்து போர்ஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது சாருக்கு நிறைய வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நிறைய கிளையண்ட்டுக்கு வந்து மேம் வந்து 9 9C பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ இது மாதிரி மேம் இருக்காங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேடம் கிட்ட பேசி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்களுக்கு இப்படிதான் வேணும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கே எனக்கு ஒரு 15 days ஆச்சு, ஃபேக்கல்ட்டி தேர்றதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ மேடம் பத்தி சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. சந்தோஷ், தேங்க்ஸ் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் மேடத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை பத்தி சொல்லி ஆகணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி குரு மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீதான். ஐயோ அப்படி இல்ல சார். இன்னொன்னு வந்து எது பண்ணாலும் குவாலிட்டியா பண்ணணும் அப்படின்னு உன்னோட நல்லா உள்ள இருக்கிறதுனால இதோட பெனிஃபிட் வந்து இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது சென்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கேண்டிடேட்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறானுங்க, அவனுக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. கார்பரேட்ஸ்ல போனாலும் ஒருத்தன் சொல்லி கொடுத்தானா பக்கத்துல இருக்கிற ஆள் எங்க பெரிய ஆள் ஆயிடுவானோ, இவனை டம்மி பண்ணிடுவாங்களோ, இவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கிறதுனால கார்பரேட்ல யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இவன் படிக்கணும் அப்படின்னாலும் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் இப்ப இங்க வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா சொந்த கை காசு போட்டு வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது எல்லாமே மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். கண்டிப்பா எல்லாமே அவங்களுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்ட் பண்ணி தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பெட்டரா ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் பண்றோம். இது வந்து உன்னோட பிளாட்ஃபார்ம் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. சந்தோஷத்தை போனா நல்ல ஒரு கிளாஸ் இருக்கும், நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்திருக்காங்க. அதை வந்து ரொம்ப வருஷமா நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ஒன்று தான் தேங்க்ஸ். ஏன்னா இது மாதிரி ஹெல்ப் பண்ற மக்கள் வந்து ரொம்ப கம்மி சிட்டில. அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு தவிர அடுத்தவன் நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும், லக்ஷ்மி வந்து என்னோட பார்ட்னர் ஸ்டார்ப் அசோசியேட்ஸ்ல நானு லக்ஷ்மி ஒரு 6 7 பேர் வந்து ஸ்டார்ப் அண்ட் அசோசியேட் காஸ்ட் ஆடிட்
பண்ணிட்டு இருக்கோம். அதுல காஸ்ட் ஆடிட், ஜிஎஸ்டி ஆடிட், டியூ டெலிஜென்ஸ் ஆடிட், பிபிஓ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இதுல வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா லக்ஷ்மி தான். ஸோ நாங்கள் எப்படி பண்ணிட்டோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. காஸ்ட் ஆடிட் அப்படின்னா அவர் ஒருத்தர் பார்ப்பாரு, ஜிஎஸ்டி ஆடிட்னா அவர் ஒருத்தர் பார்ப்பாரு, டியூ டெலிஜென்ஸ் ஆடிட்னா அவர் பார்த்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விங்க ஸ்பிளிட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் லீட் ஆயில் மெரிடியன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க பண்ணின ஒரு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சரி, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கிடைக்கிறது நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸா இருக்கும். லக்ஷ்மி பொறுத்தவரைக்கும் வந்து மோர் தென் a decade வந்து இதுல இருக்காங்க. இன்னொன்னு ஒர்க் பண்ணது ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிகல் நாலேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றது வந்து ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சுட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை செஞ்சு அவன் எக்ஸ்பிளைன் பண்றது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த டெக்னிக்கலா என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதை எப்படி சொல்லி கொடுத்தா ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு தெரியும். அழகா சொல்லி கொடுக்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் இந்த செஷன் வந்து பெட்டரா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லக்ஷ்மி, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க வந்து பெட்டரா பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி சந்தோஷ், உன்னோட இந்த இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நிறைய ப்ரோக்ராம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் கார்பரேட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் இன்க்ரிமெண்ட்டுக்கும் சரி, ப்ரொமோஷனுக்கும் சரி வழி இல்லாம இருக்காங்க எத்தனையோ பேர். இப்போ இன்ஃபேக்ட் நானே நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து வர்ச்சுவல் சிஓ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இன்டர்னல் ஆடிட்லாம் போகும்போது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட், அங்க இருக்கிற அக்கௌண்டன்ட் எல்லாம் சொல்லுவாங்க, சார் என்ன கம்பெனில படிக்க விடுறதில்ல, நான் கத்துக்கவும் முடியறதில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நீ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேம். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு சந்தோஷ், ஏன்னா எனக்கு இந்த ஒரு பெரிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நேற்று நான் வந்து பார்க்கும்போது 60லேருந்து 70 மெம்பர்ஸ் மேலே வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சந்தோஷ். அதுக்கப்புறம் வடிவேல் சார், தேங்க்யூ சார். நீங்கள் இன்னைக்கு வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது எனக்கு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்தது. வடிவேல் சார் என்னோட பார்ட்னர். ஸோ அவருக்கு நான் நிறைய வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்லி ஃபார் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பண்ணுறது ஒன்லி ஃபார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அப்பீல் வரைக்கும் எல்லாமே பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக 9(9)C ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்பட போகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சாரதா மேடத்துக்கு. நேற்று வந்து ரொம்ப நல்ல செக்ஷன், ரொம்ப நல்லா எடுத்தாங்க. அந்த 9ல உள்ள எல்லா டேபிளையுமே நமக்கு கிளியரா புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொன்னாங்க. எங்கெங்க ப்ராப்ளம் வருமோ அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ டு சாரதா மேடம். அப்பதான் எனக்கு தோணுச்சு, என்னடா மேடமே எல்லாமே சொல்லிட்டாங்களே, ஒரு எல்லா டேபிளுமே அவங்களே சொன்ன மாதிரி இருக்கே, சரி நம்ம இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது, நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு சின்ன, நான் ஒரு இமேஜினேஷனோட, ஒரு கற்பனையோட நம்ம இன்னைக்கு வந்து உள்ள போகலாம். அந்த கற்பனை என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி, இல்லை ஒரு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி. இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஜென்ரல் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரில் காது மூக்கு தொண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ சுகர், தைராய்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜிஎஸ்டி வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்படின்றதுல தான் நேற்று அவங்க GSTR 9ல இந்த ஃப்ளோரில் இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம வந்து ஒரு கற்பனையாக அது ஒரு ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு ஒர்க்கிங் ஒரு பீப்புளோ, நான் அந்த எல்லா அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா ஒரு 15 படிக்கும் நான் ஏற போறது இல்லை. எனக்குன்னு சில ப்ராப்ளம் இருக்கும், அதை மட்டும் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு 4 கேஸ் ஸ்டடி, அதாவது 4 விதமான GSTR 9(9)C ஃபைல் பண்றது எப்படின்றத ஜிஎஸ்டி லாகின் பண்ணி ஆன்லைன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுதான். அதே மாதிரி நான் ஏன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கும் நம்மளோட ஜிஎஸ்டிக்கும் நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடிசி வந்து ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகுது. இதுக்கு யாராவது வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஜஸ்ட் ஷார்ட் பாக்ஸ்ல வந்து பண்ணுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கும் ஐடிசிக்கும் வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஏதாவது 1 2 இருந்ததுன்னா சொல்லுங்க. சரி, ஓகே, நானே சொல்றேன். ஐசியூ, ஓகே, கரெக்ட். ஐடிசி ஐசியூ வார்டு,
ஓகே. பட் நீங்க ரொம்ப பெரிய லெவலுக்கு போறீங்க. நான் சிம்பிளா வந்து சொல்றேன். நம்ம பெரிய பெரிய கரெக்ட். இன்சூரன்ஸ் கரெக்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டுட்டு என்ன நெனைப்பாங்கன்னா, "அப்பா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா பிரச்சனையே இல்லப்பா. நான் இன்சூரன்ஸ் வந்து போட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னு அங்க போயிட்டு அட்மிட் ஆகும்போது தான் வந்துட்டு தெரியும். அவன் பார்த்துட்டு இதெல்லாம் இன்அட்மிசிபிள்னு சொல்லிருவான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100% கிளைம் பண்ணுவோம்ட்டு போவோம். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இல்ல 70, 80% தான் எலிஜிபிள்னு சொல்லுவான். ஸோ அதே மாரி தான் ஜிஎஸ்டில ஐடிசியும். நமக்கு ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ண 17, 18ல எனக்கு என்ன ஐடிசி வந்தாலும் நான் எடுத்துக்கலாம்ப்பா. நான் சொல்றது சின்ன ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் நார்மலா உள்ள எல்லா கிளைண்ட்ஸும் 90% என்ன எடுத்தாங்கன்னா, எனக்கு ஐடிசி வந்தா நான் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே 17, 18, 18, 19லாம் போய்க்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தது இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பிளாக்டு ஐடிசி அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே தான். இப்போ நம்ம வந்து 100% கிளைம் பண்ணியிருப்போம். பட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது, இல்ல உனக்கு நீ எலிஜிபிள் 70, 80% அப்படின்றது தான். ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ அதுதான். அந்த மாரி அவங்க இன்சூரன்ஸ் குடுக்கலைன்னா நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம கையில இருந்து பணம் கட்டி தான் ஆகணும். பட் நான் பண்ண முடியாதுன்ட்டு என்னால வெளியவும் வர முடியாது. அது ஒண்ணு இருக்கு. தென் தேர்ட் திங் வந்து நேத்து மேடம் பேசும்போது ஒண்ணு வந்து சொன்னாங்க. ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் டிஃபரெண்ட் இருந்ததுன்னா, நோட்டீஸ் குடுத்து 7 டேஸ்ல டிஆர்சி 07 வந்து வந்துரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுல நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் குடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் செல்ஃபா டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாசம் இவ்ளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்தந்த கிளையண்ட்டுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கஸ்டமர் அப்படின்னு நான் டீட்டெயிலா குடுத்துட்டேன். ஆனா நான் ஜிஎஸ்டிஆர் 3Bல என்ன பண்றேன், எல்லாம் 00 போட்டு ஃபைல் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அப்ப நம்ம வந்து அதுக்கு வந்து டாக்ஸ் கட்டி தான் வந்துட்டு ஆகணும். ஸோ அதே மாரி தான். நீங்க ஏதாவது சம் ஆக்சிடென்ட் இல்ல பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றதோ அவங்க நம்ம கேட்டு தான் ஆகணும். அங்கே போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்றதுக்கோ, நம்மள யோசிக்க கூட விட மாட்டாங்க. அதே மாரி தான் ஜிஎஸ்டிலயும் அந்த மாரி வந்து மேஜரான தப்பு பண்ணீங்கன்னா, நம்ம யோசிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. யூ ஷுட் பே. ஓகே. இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, நேத்து நம்ம பார்த்தது வந்துட்டு அந்த 14 மாடியில என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்னையிலிருந்து நான் அது எப்படி உள்ள போறேன். ஒரு பேஷண்டா நான் இருந்தேன்னா, அந்த ஒரு 12 மாசம் என்னோட ரிப்போர்ட்ட வச்சு நான் எப்படி அனலைசிஸ் பண்ண போறேன்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட்டுக்கு போயிட்டு நான் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றேன். லட்சுமி நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்னமும் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, 2 வீலர் கார் எல்லாம் வாங்கணும்னா ஐடிசி இருக்குன்னு கிரெடிட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. கரெக்ட் சார். நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாம தான் இருக்கு. கரெக்ட் சார். நம்ம சொன்னாலும் அது வந்துட்டு அவங்க they will not accept. சோ மேபி நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.